ஹாய் ஹலோ. இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா தேவன் பஸ்டர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஓபனில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 20 to 25 மினிட்ஸில் இது இங்கே ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி இங்கே ஏன் வந்திருக்கோன்னா என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இங்கே வந்து டீம் லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இங்கே கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்து அந்த கார்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து எங்களை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து நைட் 12 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நாங்களும் வந்து போயிட்டோம். இந்த பிளேஸ் பற்றி சொல்லணுன்னா இது வந்து கிட்ஸோட ரொம்ப 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 ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஏன் கிட்ஸுக்கு ஏன் பெரியவங்களுக்கே வந்து ரொம்ப சூப்பரான பிளேஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எக்கச்சக்கமான கேம்ஸு ஃபுல்லாக ஆர்கேட் கேம்ஸ் தான். ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனதுமே வந்து இவ்வளோ கேம்ஸை பார்த்து எதில் ஃபஸ்ட்டு போய் விளையாடுறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அப்புறம் என் பையனுக்கு வந்து பிடிச்ச மேரியோ தான் ஃபஸ்ட்டு வந்து விளையாட ஆரம்பித்தோம். தென் இங்கே பார்த்துட்ருக்கீங்களா, இது ஒரு விஆர் கேமு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம இந்த 3D இதில் ரைட்லாம் போயிருப்போம் இல்லையா, யூனிவர்ஸில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. உண்மையாகவே இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அந்த விஆர் கேமு. நான் என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து விஆர் கேம் விளையாடினேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் பையன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயந்துட்டான். அவன் அதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். வேறு எந்த கேம் அந்த ஃபஸ்ட்டு வந்து மேரியோவில் நல்லா விளையாடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கார் ரேஸ்லாம் கொடுத்து விளையாடுன்னு சொன்னால் இல்லை பயந்துட்டு அந்த ஞாபகத்திலே வந்து அவனுக்கு விளையாடவே தோணல. கொஞ்சம் அப்செட் ஆகிட்டான். அதுக்கப்புறம் சரி அவனை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்தமாதிரி குட்டி குட்டி கேம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு விளையாட வச்சிடலான்ட்டு அதுக்கு போயிட்டோம். இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஃபேமஸாக இந்த கேம் தெரியும். சின்ன வயசில் எல்லாருமே விளையாடிருப்போம். அந்த கேம்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அதை தான் விளையாடிட்டு இருந்தான். இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் டைம் பாஸ் ஆகிறதுக்கு வந்து ரொம்பவே நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். காலையில் இது வந்து 11 o'clock தான் காலைல ஓப்பன் ஆகுது போல். பட் நைட்டு வந்து மிட் நைட்டு 12 o'clock வரைக்குமே இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டால் நம்ம வீட்டுக்கு போகணுன்ற அவசியமே இருக்காது. ஏன்னா கிட்ஸை வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப இன்வால்வ் ஆகி விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் ஆன இடம்னே சொல்லலாம். நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. நான் இங்கே வந்து ஒரு 2-3 ஏர்கேட் கேம்ஸ்லாம் போயிருக்கேன். பட் நான் போனதுலேயே பார்த்திங்கன்னா பெரிய ஏர்கேட் கேம்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தது வந்து இந்த பிளேஸ் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் ஒரு விஆர் ரைடு மாதிரி தான். இது வந்து பே பண்ணி போகணும் போல். இது கொஞ்சம் பெரிய இது மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து யாருமே போகல அந்த பக்கம். அது என்ன இன்றைக்கி கிடையாதா என்னன்னு தெரியல. பட் யாருமே அதை யூஸ் பண்ணி நான் பார்க்கல இன்றைக்கி. ரொம்ப நேரமாக வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் இங்கே. வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பேஸ்கெட் பாலில் தூக்கி போடுறது, நிறைய பால் கேம்ஸும் வந்து நிறையாவே இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஃபிசிக்கலாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப க்ரேஸியாக வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடுவாங்கள்ல, அவங்களுக்கும் வந்து ரொம்பவே நிறையா கேம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டீல் ஆர் நோ டீலு. அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு வாட்டி விளையாடிட்டால் மறுபடியும் விளையாடணும் அப்படின்னு எப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வின் பண்ணுவோம்
அப்படின்ட்டே இருந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து நிறைய கேம்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அது வின் பண்ண பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கார்டுக்கு வந்து ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து நமக்கு இங்கே கிஃப்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே வந்து எல்லா கேம்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம். முக்கியமாக வந்து இந்த டிக்கெட்ஸ்லாம் அதிகமாக வர்ற கேம்ஸாக பார்த்து விளையாட ஆரம்பிச்சிடுவோம் நம்ம. ஸோ அதேமாரி தான் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஏர் ஹாக்கி வந்து என் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவனே. ஸோ கொஞ்ச நேரம் வந்து அதிலே தான் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு போயிட்டுருக்கக்குள்ளே வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. எதை வந்து கவர் பண்ணுறது, எதை விடுறதுன்னே தெரியல. பட் டைமும் நமக்கு நிறையா இருக்கவே நம்ம வந்து ஒன்று ஒன்றா ஃபினிஷ் பண்ணிட்டு வரலான்ட்டு ஒன்று ஒன்றா வந்து விளையாடிட்டு இருந்தோம். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஷூட்டிங் கேம்ஸ் என்ன ஒன்று, அந்த இதெல்லாம் ஹேண்டில் வந்து நமக்கு ரொம்ப நேரம் ஆப்ரேட் பண்ணால் கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ரொம்ப டயர்டாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலு. அப்புறம் நிறையா அந்த லக்கி கேம்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த டிக்கெட்ஸ் வந்து நிறைய கேம்ஸ்லாம் வந்து நம்ம விளையாடுறத விட லக் பேஸ் பண்ணி வாங்குகிற அந்த டிக்கெட்ஸ்லாம் அதிகமாக வரும். அந்த மாதிரி கேம்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் போக. ஏன்னா கொஞ்சம் பாயிண்ட் சேர நமக்கு நல்ல கிஃப்ட் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி தான். அப்புறம் இந்த பைக் கேம் வந்து நம்ம ரியலாக பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுற மாதிரி, அந்த பைக் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க. இங்கே வந்து குழந்தைங்களா வந்து நம்மளும் குழந்தைங்களாவே மாறிடுவோம். ஏன்னா நம்மளுமே வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எப்படி அந்த எனர்ஜிலாம் நமக்கு வரும்னே தெரியாது. அவ்வளோ கேஷுவலாக அந்த பிள்ளைங்களோட நம்மளும் விளையாட ஆரம்பிச்சிடுறோம். சின்ன வயசில் வந்து நிறைய ஆசை இருக்கும் நமக்கு, இந்த வீடியோ கேம்ஸ்லாம் விளையாடணும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகணுன்ட்டு. பட் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து எங்களுக்கு அமைஞ்சதில்லை. பட் இங்கே வந்து இதெல்லாம் வந்து விளையாடுறோம் இல்லையா, இது வந்து ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். தஷ்வின் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் விளையாடி அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நிறைய அந்த மாதிரி ஆர்கேட் கேம்ஸ்லாம் போயிருக்கோம் இல்லையா, அங்கே வந்து அவன் விளையாடி ஓகே நம்ம போடணுன்ட்டு அவனே ஈகராக வந்து அந்த பால்ஸ்லாம் வந்து போட்டுட்டு இருந்தான். இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தையா நம்மளும் குழந்தையாக மாறி விளையாடுற பிளேஸ்னே சொல்லலாம் இதை.
அந்த டிக்கெட் கேம்லாம் பார்த்தீங்கன்னா லக் பேஸ் பண்ணி தான் 150 டிக்கெட் கிடைக்கும்னு நினச்சேன். பட் 80 டிக்கெட்ஸ் தான் கிடச்சிது அதில். ஸோ அதுவே வந்து 2 வாட்டி விளையாண்டோம். ஒரு வாட்டி 80 ஒரு வாட்டி 40 தான் கிடச்சிது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஸ்பின் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. காயின் தள்ளுறது அதெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என் பையனே பார்த்திங்கன்னா அந்த கார்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவனே ஸ்வைப் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு அந்த பயம்லாம் ஃபஸ்ட்டு பயந்தான்னு சொன்னால அது போயிட்டு அவனே வந்து ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். இந்த கேம் கிட்டெல்லாம் அந்த ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து ஃப்ரீ. எவ்வளோ வாட்டி வந்தாலும் விளையாடிக்கலாம். ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் கொடுத்த கார்டில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃப்ரீ. பட் அந்த க்ரீன் லைட்டு ரெட் லைட்லாம் எரிகிற இடம் பார்த்திங்கன்னா அது வந்து $50 போல் சார்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 350 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. அதுக்குள்ளே நம்ம எவ்வளோனாலும் விளையாடிக்கலாம். அந்த மாதிரி கேம்ஸில் வந்து விளையாடி பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்தால் நம்ம போயிட்டு அந்த நிறையா அந்த கிஃப்ட் ஐட்டம் மாதிரி இருக்குல்ல அது வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் விளையாண்டோம். சரி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பாஸ் இருக்கவே நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த ப்ளூ கலர் லைட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் விளையாடிக்கலாம். நம்ம அந்த பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரியான கார்டு வந்து எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு இருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னொரு நாள் கூட வந்து விளையாடிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ப்ளூ கலர் லைட்டில் இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் விளையாண்டோம். மற்ற அந்த பாயிண்ட்ஸ் சேர்கிற மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் தான் விளையாண்டோம். சரி இன்னொரு நாள் நம்ம என்னைக்காவது வந்து விளையாடிக்கலான்ட்டு அது அந்த அளவுக்கு விளையாடலை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் விளையாட ரொம்ப டயர்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எங்களுக்கே கொஞ்சம் எனர்ஜி கம்மியாயிட்டு போதும் அப்படின்ட்டு இருந்துட்டோம். கண்டிப்பாக வந்து இங்கே நம்மளே வந்திருந்தால் $100 ஆச்சும் செலவாயிருக்கும் இங்கே. ஏன்னா அந்த கிஃப்ட் கார்டே வந்து அவங்களுக்கு $50க்கு ஆகிருக்கு. ப்ளஸ் அந்த ப்ளூ கலர் லைட் எரியுது இல்லையா, அதுவும் வந்து நாங்கள் நிறைய வாட்டி விளையாடிட்டே இருந்தோம். அந்த கேம்ஸ்லாம் அது வந்து ஃபுல் ஃப்ரீ. நிறைய ஆர்கேட் கேம்ஸ்லாம் அதுக்கு முன்னாடி போயிருந்தோன்னு சொல்லியிருக்கல, அது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு $20க்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 20 போயிட்டே தான் இருக்கும். பட் அந்த விதத்தில் வந்து இது எங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் கிடைச்ச மாதிரி தான். அதனால் கிட்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க ப்ராஜெக்டில் இருக்கவங்க மட்டும்தான் வந்து கூப்பிட்ருக்காங்க. அதனால நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர முடியல. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்டில் இருக்கிறதுனால அவங்களாம் வர முடியாது போச்சு. பட் அவங்களும் வந்திருந்தால் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். என் பையன் மட்டும் நல்லா ஜாலியாக அந்த இது பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு கேம், அது வந்து அந்த கோஆர்டினேட் பண்ணி விளையாடுற மாதிரி, அது எங்ககிட்ட கேட்கவே இல்லை. அவமான்ட்டு போயிட்டு அந்த கார்டை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். லாஸ்ட்டாக வந்து இந்த ஃபிஷ்ஷிங் கேம்லாம் இருந்துச்சு. ஸோ அதை தான் வந்து விளையாட்டு இருந்தாங்க. இப்படி தான் இருக்கும் இந்த பிளேஸு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுட் ஏரியா, அங்கே ஃபுட் எடுத்துகிட்டு இங்கே ஃபுல்லாக ஆர்கேட் கேம்ஸ் ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான். இது உள்ளே வர்றதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. பட் இங்கே வந்து விளையாடுறதுக்கு வந்து நம்ம ஃபீ பே பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரி தான். இது பார்த்திங்களா, இதுவும் லக் பேஸ் பண்ணி எடுக்கிறது தான். மேலே வந்து அந்த ஆர்ச் மாதிரி இருக்கும், அது வந்து எடுக்கும் டிக்கெட்டை. எத்தனை டிக்கெட் எடுக்கிறோமோ அத்தனை டிக்கெட் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. உள்ளேயும் குளிர் ஹீட்டர் ரன் ஆகிட்டே இருக்கவே எங்களுக்கு தெரியல. ஏன்னா வெளியில் போனோம், செம்ம குளிர். ஏன்னா மார்னிங் கொஞ்சம் டெம்பரேச்சர் நல்லா இருந்துச்சு, பட் செம்ம குளிர். இப்போ பார்த்திங்க வின்னுன்னு இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவில் தான் நம்ம போயிட்டு அந்த டிக்கெட்ஸு கொடுத்து எவ்வளோ பாயிண்ட்டோ அதை கொடுத்து நம்ம அந்த இருக்க கிஃப்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறது. பட் இன்றைக்கி நாங்கள் அதை ஃபுல்லாக முடிக்கலனால அங்கே போகல. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக